ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. பேபி பொட்டேட்டோ எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, சீக்கிரம் செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் தோல் உரித்து சமைக்க ஈஸியாக இருக்கும். இல்லை தோலோடையுமே சமைக்கலாம். அது மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன். நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம டேரெக்டாக அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த ஆயில் தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அந்த வேக வச்ச பொட்டேட்டோவை போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம குக்கரில் வச்சு எடுத்துட்டோம்னா வித்தின் 15 நிமிஷம் 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது எங்கள் பசங்களோட ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. இதையே நான் அப்படியே ஃப்ரை பண்ணி தயிர் சாதத்துக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் என்னோடய டியூட்டிக்கு. பசங்க வந்து இதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணதை இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக எடுத்து ரைஸில் போட்டு கொடுத்துட்டா சூப்பராக சாப்பிட்ருவாங்க பசங்க. அதுவும் எக்கு, பாயில்டு எக்கு இல்லைன்னா ஆம்லெட், நல்ல காம்பினேஷனு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த ஆயில் போட்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணிட்டேன். உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு. ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கணும். போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் பொடியெலாம் போடுறதுனால. தண்ணியெலாம் இதில் ஆட் பண்ண தேவையே இல்லை. ஆல்ரெடி பாயில்டு வேக வச்ச பொட்டேட்டோங்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு வெளியில் ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். எண்ணெயில் பரட்டி தான் எடுக்க போகிறோம். நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுவே காரமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க பசங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியும், அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வேக வச்சா போதும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. அப்படியே முழுசாக சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சூடு ஏறினோன்னே லோ பண்ணிட்டேன் ஃப்ளேமை. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரசம், தயிர் சாதம், சாம்பார் சாதம். ஆக்சுவலாக என் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு தோசையில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு மேலே கொடுத்தா அதை தான் மசால் தோசைன்னு சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. கடையில் செய்கிற மாதிரி மசால் தோசை நான் செஞ்சு பழக்கலை. உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்குது. இப்போ நான் இது வந்து பசங்களுக்காக தான் செய்கிறேன். ரைஸ் கிளறதுக்காக. ஸோ நான் அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன் குட்டி குட்டியாக. நீங்கள் சட்டியில் பேனில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். எல்லாத்தையும் கொஞ்சம் 1-2மா கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி ஒரு தடவை நம்ம வறுத்து விட்டுக்கணும். இது எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான். நல்லா குக் பண்ணுறவங்களுக்குலாம் எல்லாமே தெரியும். நல்லா குக் பண்ணுறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். வேறு நீங்கள் எப்படி செய்வீங்க பொட்டேட்டோ ஃப்ரை அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா பரட்டி விட்டுட்டோம்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இப்படி தான் செய்கிறது நான். நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இனி அடுத்த விஷயங்கள் தான், அதை பற்றி இல்லை. வாழைப்பூ வந்து நீங்கள் இன்னும் 2 வீடியோ முன்னாடி போட்டதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருந்தேன். அதை மரத்தை வந்து பசுமாடு அப்படியே இலையை பிடிச்சி இழுத்து சாய்ச்சி விட்டுடுச்சு. அதில் உள்ள வாழைப்பூ தான் இது. அதில் வாழைப்பூ வடை பண்ணியிருந்தேன். இதோட வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணணும்னு, அதையும் பாருங்கள். அப்புறம் அன்றைக்கி ரைஸு, ரசம், வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு இல்லைனா காரக்குழம்பு எப்படினாலும் வச்சுக்கோங்க. முட்டை பாயில்டு. இது ஒன்றுத்துக்குமே நான் ரெசிபி தனியாக போட்டிருக்கேன். போய் என்னோடய சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். காரக்குழம்பு எப்படி செய்கிறது, நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி ரசம்,
நான் கொஞ்சம் அரைச்சி வைப்பேன் எல்லா பொருளும் ரசம் வைக்கும்போது. அது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். அதையும் போய் பாருங்கள். அப்புறம் வாழைத்தண்டு பொரியல், நிறைய குக்கிங் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். எல்லாம் போய் பாருங்கள். இதெல்லாம் எங்கள் வீட்டு சைடில் உள்ள கார்டன். ஓரளவுக்கு செடி குட்டி குட்டியாக செடி வச்சுருக்கோம். வாழை மரம் நிறையா வச்சுருக்கோம். ஏற்கனவே ரொட்டீனாக என் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை தான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன் நான். இப்போ 2 நாளாக கொஞ்சம் மழை திருவாரூரில். இந்த துளசி செடி வந்து நாங்கள் வைக்கவே இல்லை. அங்கே வீட்டிலே இருந்தது தான். அந்த சீட்ஸ் வந்து வெடித்து வெடித்து விழுந்து அதுவே நிறைய துளசி அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுது. அதை அப்பப்போ எடுத்து நாங்கள் கோயில் கொடுத்துருவோம், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. இப்போ திரும்பி நல்லா இப்போ மழைங்கும்போது நல்லா வந்துருச்சு. திரும்பி நல்லா பெருசாக நிறையா வந்திருக்கு. சங்குப்பூ செடியும் எங்கள் சார் வெட்டி வச்சுருந்தாங்க. நல்லா புதராட்டம் இருக்குன்னு அதுவும் நல்லா படர்ந்து பெருசாக வந்துருச்சு. துளசியும் சங்குப்பூ செடியும் சேர்ந்து தான் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் அடுக்கு செம்பருத்தி தான் எங்கள் வீட்டில் இருக்குது. நான் ஒத்த செம்பருத்தின்னு வாங்கி வச்சேன் அந்த செடி. அது ஆக்சுவலாக அடுக்கு செம்பருத்தியாக வந்துட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் பூக்க ஆரம்பிக்குது. உங்கள் வீட்டிலலாம் செடி வச்சுருக்கீங்களா? கார்டன் இருக்கா? என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு கரெக்ஷன்ஸ் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த செம்பருத்தி பூச்செடியில் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இதுக்கு முன்னாடி 1 இல்லை 2 தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 4, 5 மொட்டு சேர்ந்தே வச்சுருக்கு. எப்படியும் நாளைக்கு ஒரு 3 பூவாவது பூத்துரும். பாருங்கள், இங்கே ஒரு இதுலேயே இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருக்குது. ஈவினிங் டைமில் கொஞ்சம் கார்டனிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஈவினிங் டைமில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே வாசல்லாம் கூட்டிகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துருப்பேன். அடுத்து திரும்பி கண்டினியூஸாக வேலை இருக்கும். பசங்களுக்கு ஹோம் ஒர்க் முடிக்கிறது, அப்புறம் நைட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, க்ளீனிங்கு, துணி மடிக்கிறது, காய வைக்கிறது, இதுதான் ரொட்டீனாக ஈவினிங் போகும். இதிலே டைம் சரியாக இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சா திருப்பி சமைக்கிறது, வேலைக்கு ஓடுறது, இப்படி தான் போயிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லுங்கள். நான் நிறைய ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ.